தெய்வீகத்தன்மை கொண்ட மேஷராசிக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்குள் சில நல்ல மனிதர்கள்னு நம்பி இருந்தோம்ல, அவங்களுடைய மனசு தெரிய வரும். அவன் நல்லவனா கெட்டவனா? நம்மள எல்லாரும் கேட்பாங்க, நீ நல்லவனா கெட்டவனான்னு. இப்போது நம்ம யாரை நம்பி இருந்தோமோ அவனை பார்த்து நாம் இப்போ கேட்க வேண்டிய நேரம், நீ நல்லவனா கெட்டவனா ஐயா? ஒன்று, இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்கள் சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அன்பானவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய சுயரூபம். அதனால் அந்த சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களாக இருந்தால் திரும்பி கண்டினியூ பண்ணுங்கள். நல்லவங்க இல்லைன்னா தயவு செய்து வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அவங்கள விட்டு விலகிடுங்க. ஏப்ரல் 26க்குள்ளே சில மனிதர்களுடைய முகமுடி தெரிய வரும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் புதிய வியூகம், ஏதாவது ஒரு ஊர் பயணம் போகிறது, சொத்து வாங்கிறது, இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது நல்லது. மேஷராசிக்கு இந்த வாரத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் திடீர் பணவரவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு பணம் கிடச்சா லாபம் அப்படின்னா ஒரு பணவரவை, திடீர் பணவரவுகள் ஏற்பாடும். அதே நேரத்தில் பெரிய மனுஷங்களோட சந்திப்பு கிடைக்கும். நான் இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை சில உண்மைகளை தெரிந்து கொண்டு உண்மையோடு பழகுவதற்கு நல்ல நேரம் இந்த வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்கள். மேஷம் சிறப்பாக இருப்பீங்க.